ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் ஹியர். போன பதிவில் நம்ம என்ன பண்ணோம், தண்டநாதை தயாராகிறாங்கிறதுக்கு விருத்தம் பாடினோம். அதை ஒட்டி இப்போ அதே ராகத்தில் தாளம் ஆதியில் பாட்டு பாட போகிறோம். இப்போ இந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்க, இவன் இங்கே தயாராகிட்டுருக்கச்சே, போருக்கு தயாராகிட்டுருக்கச்சே, இப்போ இவ ஸ்ரீபுரத்தில் இருக்கா தேவி. அவன் அவனோட ஊரில் சூனியபுரம்னு பேர், அவன் அங்கே இருக்கான். இங்கே தயாராகிற சமயத்துலேயே அங்கே அவனுக்கு நிறைய அபசகுணம்லாம் தெரியுது. ஒன்றுமே காரணம் இல்லாமல் மதெல்லாம் கீழே விழுறது, மாதனோட ஆபரணங்கள்லாம் தானே கீழே விழுறது நிறைய. அப்புறம் மழை பெய்கிற மாதிரி ரத்த மழை பெய்யுறது, இதெல்லாம் அவனுக்கு அபசகுணம் தெரியுது அசுரனுக்கு. அதை கண்டு என்னடா அது இப்படி அபசகுணம் தெரியுதுன்னுட்டு தூதரை அனுப்ப போகிறான். அவன் போய் பார்த்துட்டு வா, அங்கே எதை நடக்கிறது, எனக்கு ஏன் அபசகுணம் தெரியுதுன்னுட்டு. அதை அதுக்கப்புறமா அந்த தூதரை அனுப்பிச்சு என்ன ஆறுதுங்கிறத நான் அடுத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாட்டை பாட போகிறோம். தண்டநாதை என்னும் சிறந்தவராகி தேவி எழுந்தருளினாள். தண்டநாதை என்னும் சிறந்தவராகி தேவி எழுந்தருளினாள். அண்டரும் முனிவரும் கண்டு பயந்தோதுங்க அண்டரும் முனிவரும் கண்டு பயந்தோதுங்க அட்டகாசம் ஏடிசை முட்டித்தரையாதுங்க அட்டகாசம் ஏடிசை முட்டித்தரை அதுங்க. தண்டநாதை என்னும் சிறந்தவராகி தேவி எழுந்தருளினாள். எல்லையீர் சக்தி சேனைக்கெல்லாம் நாயகியாகி, எல்லையில் சக்தி சேனை எல்லாம் நாயகியாகி, இருபிறை என்னும் தீட்சண இயற்றோடு கூறமாகி, இருபிறை என்னும் தீக்ஷண இயற்றோடு கூறமாகி, எல்லையீர் சக்தி சேனை எல்லாம் நாயகியாகி, இருபிறை என்னும் தீக்ஷண இயற்றோடு கூறமாகி, பல்லை நெறித்து சீரி பல்லை நெறித்து சீரி பைரவி ரூபமாகி, பைரவி ரூபமாகி, பல்லை நெறித்து சீரி பைரவி ரூபமாகி, பல்லை நெறித்து சீரி பைரவி ரூபமாகி, பாய்ந்து சிங்கத்தில் ஏறி படைக்கடல் வலமாகி, பாய்ந்து சிங்கத்தில் ஏறி படைக்கடல் வலமாகி, தண்டநாதை என்னும் சிறந்தவராகி தேவி எழுந்தருளினாள்.
படைமுகம் கொண்டு சக்தி படைமுகம் கொண்டு சக்தி படைகள் பரந்திலங்க படைகள் பரந்திலங்க படைமுகம் கொண்டு சக்தி படைகள் பரந்திலங்க படை தொனி கடற் போல படை தொனி கடற் போல பாய்ந்து திசை கலங்க பாய்ந்து திசை கலங்க படை தொனி கடற் போல பாய்ந்து திசை கலங்க திடமுறும் சக்தி சேனை திடமுறும் சக்தி சேனை திரளொதுங்கி துலங்க திரளொதுங்கி துலங்க திடமுறும் சக்தி சேனை திரளொதுங்கி துலங்க செய்து பிரம்ப செய்து பிரம்ப செய்து சிங்கமிது விளங்க சிங்கமிதும் விளங்க செய்து பிரம்ப செய்து சிங்கமிதும் விளங்க தண்டநாதை என்னும் சிறந்தவராகி தேவி எழுந்தருளினார். இப்போ முகாரி ராகத்துல விருத்தம். என்றைய வதனல் பின்னும் என்றைய வதனன் பின்னும் இவர் மணித்தேர் மூன்று இவர் மணித்தேர் மூன்று என்றைய வதனல் பின்னும் இவர் மணித்தேர் மூன்று நின்றவா வரண சக்தி நின்றவா வரண சக்தி நிலை மகள் மொழிந்து தேவி நிலை மகள் மொழிந்து தேவி நின்றவா வரண சக்தி நிலை மகள் மொழிந்து தேவி சென்றிட சுரநாட்டு சென்றிட சுரநாட்டு அவசகுணம் கண்டபின் அவசகுணம் கண்ட பின் சென்றிட அசுரநாட்டு அவசகுணம் கண்டபின் தொடர் கதையும் அப்பார் தொடர் கதையும் அப்பார் பெருந்தவர் கோதுவாரே பெரும் தவர் கோதுவாரே தொடர் கதையும் அப்பார் பெரும் தவர் கோதுவாரே. இப்போ இந்த பாட்டு சொன்ன மாதிரி அவனுக்கு அவசகுணம்லாம் அவனுக்கு தெரியுது இல்லையா. இப்போ அவசகுணம் பல கண்டார் இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ராகம் முகாரி, தாளம் ஆதி. அவசகுணம் பல கண்டார் அவசகுணம் பல கண்டார் கண்ட சூரரெல்லாம் பயம் கொண்டார் கண்ட சுரரெல்லாம் பயம் கொண்டார் அவசகுணம் பல கண்டார் கண்ட சுரரெல்லாம் பயம் கொண்டார் அவசகுணம் பல கண்டார்
முதலாக விவரித்து நவமணி மாளிகை முதலாக விவரித்து நகர்மயல் செய்த சூரர் வாழும் சூன்யபுரத்துள் நகர்மயல் செய்த சூரர் வாழும் சூன்யபுரத்துள் அவசகுணம் பல கண்டார் ஏதுமில்லாமல் மதில் விட்டழுவதோ ஏதுமில்லாமல் மதில் இடிந்தழிவதோ எங்கும் நாய் நரி கூடி ஊழையிட்டழுவதோ எங்கும் நாய் நரி கூடி ஊலையிட்டழுவதோ ஏதுமில்லாமல் மதில் இடிந்தழிவதோ எங்கும் நாய் நரி கூடி ஊலையிட்டழுவதோ மாதர்கள் ஆபரணம் தானே கீழ்விழுவதோ மாதர்கள் ஆபரணம் தானே கீழ்விழுவதும் மாநகர் எல்லாம் மறை படதுமம் எழுவதோ மாநகர் எல்லாம் மறை படதுமம் எழுவதோ மாறி போலவே சோரி பெய்யவோ மாறி போலவே சோரி பெய்யவோ மூருளோர் பயந்தோங்கி நெய்யவும் மூருளோர் பயந்தோங்கி நெய்யவும் மாறி போலவே சோரி பெய்யவும் மூருளோர் பயந்தோங்கி நெய்யவும் பார்க்கிடங்கவும் நகரார் நடுங்கவும் என்ன பார்க்கிடுங்கவும் நகரார் நடுங்கவும் என பார்க்கிடுங்கவும் நகரார் நடுங்கவும் என போர் துலங்குமோ என்று மனம் கலங்கவும் சகுனம் பல கண்டார் மாறி போலவே சோரி பெய்யவும் மூருளோர் பயந்தோங்கி நெய்யவும் பார்க்கிடுங்கவும் நகரார் நடுங்கவும் என போர் துலங்குமோ என்று மனம் கலங்கவும் மன்னார் அவசகுணம் பல கண்டார் கண்ட சுரரெல்லாம் பயம் கொண்டார் அவசகுணம் பல கண்டார். இப்போ என்ன ஆகுதுனாக்க விருத்தம் தொடியில் அமைஞ்சிருக்கு. அந்த விருத்தத்தில் அவன் என்ன சொல்கிறான்னாக்க அவள் போய் பார்த்துட்டு வந்திருக்கா. இது மாதிரி ஒரு கன்னிகை வந்து இது மாதிரி வந்து உன்னோட போர் பண்ணுறதுக்கோசரம் ஆயுதம் ஆயின்ட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இவனுக்கு தெரியப்படுத்துகிறா. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னாக்க இவனோட கூட இருக்கிறவா 2 பேரும் விசுக்கிரணியன் அவனோட தம்பி விஷங்கன் 2 பேருமா எழுந்து கையை கூப்பிண்டு சொல்கிறா, நீ அவளோட வந்து நம்ம எப்போ சண்டை போட போகிறோங்கிறது தெரிஞ்சுதுன்னா அவளோட பலாபலம் தெரிஞ்சுக்கணும், அவளோட எப்படி அவளோட பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல அறிவுடைய மந்திரிகளோடலாம் கூடி பேசிக்கோ, நல்லா யோஜனை பண்ணிக்கோ, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி பார்த்துக்கோ. பகைவரோடு போருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னாக்கா அது முறைதானா இது தேவைதானாங்கிறத நீ தெரிஞ்சுக்கோன்னு அவனுக்கு இவள் வந்து உபதேசம் பண்ணுறா. அது இப்போ விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு, பாட போகிறோம். இன்ன வகை விசுக்கிரணியம்பவும் மற்றிளையவன் விஷங்கனும் எழுந்து கூப்பி இன்ன வகை விசுக்கிரணியம்பவும் மற்றிளையவன் விஷங்கனும் எழுந்து கூப்பி மன்னவா பலாபலமறிந்து நன்றாய் மன்னவா பலாபலமறிந்து நன்றாய் மதியுடைய மந்திரிகளோடும் கூடி
மதியுடைய மந்திரிகளோடும் கூடி நயமாயோஜனைகள் செய்து தேறி நமக்கது விபத்து வராவண்ணம் நீ கண்டு நயமாயோஜனைகள் செய்து தேறி நமக்கது விபத்து வராவண்ணம் நீ கண்டு முன்னெழுந்த பகைவரோடு போர்க்கு செல்லோம் முன்னெழுந்த பகைவரோடு போர்க்கு செல்லோம் முறையன்றோ அரசர் பெருந்துரை என்றானே முறையன்றோ அரசர் பெருந்துரை என்றானே ஏ ஏ இப்போ கேட்டுட்டேன் இல்லையா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.